தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஓபிஎஸ் ஆதரவு அணி மற்றும் எதிர்க்கட்சியினரும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்கள் எதுமாறி நடத்தப்பட்டார்கள் என்பது குறித்து திமுகவினர் குரல் எழுப்பினார்கள். இந்த இரண்டு விவகாரத்தையும் தாண்டி தொடர்ந்து தற்பொழுது அமளி நீடித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட அவை தொடங்கி 45 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் வாக்கெடுப்பு என்பது இன்னும் தொடங்கவில்லை. அதே போல கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்ட விவகாரம் குறித்தும் ஓபிஎஸ் ஆதரவு அணியினர் கேள்வி எழுப்ப முயற்சி செய்தார்கள். அதற்கு சபாநாயகர் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவு அணியினர் தொடர்ந்து பேசுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல சற்று நேரத்திற்கு முன்பாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே சரியாக வரும், அதுதான் ஜனநாயகத்தை காக்கும் என்றெல்லாம் கருத்து தெரிவித்திருந்திருக்கிறார். தொடர்ந்து இரு தரப்பினர், அதாவது காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து பேசி வருவதாக உள்ளிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல வேறொரு நாட்களில் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும், வாக்கெடுப்பு வேறொரு நாள் நடத்த வேண்டும் என்றெல்லாம் கோரப்பட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் உள்ளிருந்து வெளியாகும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது. ஆளுநருடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த ரகசிய வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று தொடர்ந்து சபாநாயகர் பேசி வருகிறார். அடுத்த இன்னும் சில நிமிடங்களில் வாக்கெடுப்புக்கு சபாநாயகர் உத்தரவிடுவார் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பாக இருக்க வாய்ப்பில்லை என்றுதான் அனைவரும் கருதுகிறார்கள். வெளிப்படையாக ஆதரவுகளை எழுந்து எம்எல்ஏக்கள் நிற்க வேண்டும். அந்த எம்எல்ஏவுடைய பெயரை அவை செயலர், சட்டப்பேரவை செயலர் சத்தமாக வாசிப்பார், அதை எழுத்தர் குறித்துக் கொள்வார். இப்படித்தான் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த வாக்கெடுப்பு இன்னும் தொடங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் பல எம்எல்ஏக்கள், திமுக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் தொடர்ந்து பேசுவதற்காக முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் சபாநாயகருக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த நிலைதான் நீடித்து வருகிறது. இன்னும் சில நேரத்தில், இன்னும் சில நிமிடங்களில் சபாநாயகர் இறுதி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறார் என்பதையும் உள்ளிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெங்கட், ஏறத்தாழ அனைவருக்குமே பேச வாய்ப்பளித்து முடித்து விட்டாரா சபாநாயகர், அல்லது இன்னும் வேறு யாராவது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? சபாநாயகர் தற்பொழுது தீர்மானத்தை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதித்தார். அவர் தீர்மானத்தை வழிமொழிந்தார். அதற்கு பிறகு எதிர்க்கட்சியினர் பேச அனுமதித்தார்கள். அதன் அடிப்படையில் திமுகவின் செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் பேசினார். அதற்கு பிறகு இன்னொரு தரப்பு, அதிமுகவில் இன்னொரு தரப்பினுடைய தலைமை பொறுப்பு வகித்து வரும் பன்னீர்செல்வம் பேசுவதற்கான அனுமதி என்பது கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு எதிர்க்கட்சியில் ஒவ்வொரு தரப்பினரும் பேச வேண்டிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சபாநாயகரை பொறுத்தவரைக்கும் வாக்கெடுப்பு விவகாரத்தில் சபாநாயகர் தான் இறுதி முடிவு எடுப்பார். அவருக்கு அந்த அதிகாரம் என்பது இருக்கிறது. இதில் யாரும் தலையிடுவதற்கு வாய்ப்பில்லை என்று தொடர்ந்து பேசி வருகிறார். எனவே இவருடைய இந்த குறிப்பை வைத்து பார்க்கும் பொழுது சபாநாயகர் இறுதி முடிவு இன்னும் சற்று நேரத்தில் எடுக்க வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. வெங்கட், ஏறத்தாழ 1 மணி நேரத்தை நெருங்க போகிறோம். அமளிப்படி தொடர்ந்து கொண்டே இருந்தால் அது எப்படி நடத்தப்படுமா படாதா என்பதை கூட இன்னும் சில நிமிடங்களில் அவர் அறிவித்தாக வேண்டும் இல்லையா? அல்லது ஒத்திவைக்க மட்டும் செய்வாரா? எதை எதிர்பார்க்கலாம்? 45 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எதிர்க்கட்சியினர் பேசுவதற்கான வாய்ப்புகளை சபாநாயகர் கொடுத்து வருகிறார். தொடர்ந்து ஒவ்வொருவராக பேசி வருகிறார்கள். இதற்கிடையில் ஓபிஎஸ் ஆதரவு அணியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மக்களை நேரடியாக சந்தித்த பிறகுதான் இந்த ரகசிய வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் உள்ளே சென்று கொண்டிருப்பதாகவும் எம்எல்ஏக்கள் அந்த வலியுறுத்தலை தொடர்ந்து முன்வைத்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்னொரு நாளில் இந்த வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற தகவலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தியம் இல்லை என்று ஏற்கனவே சபாநாயகர் புறக்கணித்ததாக உள்ளே இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த செய்திகள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் மாறி ஒரு சூழல் அமையுமா, அதாவது எதிர்க்கட்சியினர் ஒரு அமைதியான சூழலுக்கு வருவார்களா? சபாநாயகர் அமைதி காக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார். எம்எல்ஏக்களுடைய பாதுகாப்பு, மரபுகள் மீறப்படாது, அவர்கள் மரபுகள் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு எதிர்க்கட்சியினர் அமைதியாக இருப்பார்களா, இந்த வாக்கெடுப்பிற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்களா என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்று நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், எதிர்க்கட்சி அனைவரும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு அணிக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை
நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே இன்று அனைத்து எதிர்க்கட்சி தரப்பு, அதாவது அதிமுகவில் அதிருப்தியாக தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கூடிய அணியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இன்று சபை நடவடிக்கையில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே இதை எப்படி சபாநாயகர் கையாளப் போகிறார், அவர்களை எப்படி சமாதானம் செய்ய போகிறார்? ரகசிய வாக்கெடுப்பு அவர்கள் தொடர்ந்து கோரி வருகிறார்கள். அதை ரகசிய வாக்கெடுப்புக்கு வாய்ப்பில்லை, அது மரபில்லை என்று தொடர்ந்து சபாநாயகர் சொல்லி வருவதாக உள்ளே இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மகாலிங்கம், இப்போ அமளியில் இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்ற அடிப்படையில் அதிமுக உறுப்பினர்களும் தான் குரல் எழுப்பி வருவதாக நாம் செய்திகளில் பார்க்கிறோம். அந்த அதிமுக உறுப்பினர்கள் கூட சபாநாயகர் அமைதிப்படுத்துவதை ஏற்கவில்லையா? அதிமுக எம்எல்ஏக்கள் பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் வழக்கமாக எதிர்க்கட்சியினர் சொல்லும் விவகாரங்களுக்கு பதிலளிக்கும் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள். இந்த விவகாரத்தில் அதிருப்தியாக செயல்பட்டு அதிமுகவின் இன்னொரு பிரிவாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய பன்னீர்செல்வம் பேசுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாகவும், அப்பொழுது அவரை பேச விடாமல் அதிமுகவினர் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பது அல்லது திமுகவினர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக கருத்துக்களை முன்வைப்பதில் அதிகமாக கவனம் செலுத்தி வருகிறார்கள். கண்டிப்பாக வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அதிமுக தரப்பில் வலியுறுத்தல் என்பது தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது, வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் அணிக்கு ஆதரவாக பிற எதிர்க்கட்சியினர் செயல்பட்டு வருவதால், குறிப்பாக ரகசியமாக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஒருமித்த கருத்து எதிர்க்கட்சிகளிடையே ஏற்பட்டிருப்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். எனவே தற்பொழுது அடுத்த கட்டமாக என்ன முடிவை தற்பொழுது எடுக்கப் போகிறார் சபாநாயகர் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். மகாலிங்கம், இப்போ எதிர்க்கட்சியினரின் வரிசையில் இருக்கக்கூடிய, அதாவது ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் இருக்கக்கூடிய நடராஜ் மக்களை சந்திப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும், அதன் பிறகுதான் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அவரும் கூட பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருக்கும் பேச வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறதோ? இதுவரைக்கும் அது சம்பந்தமான முழுமையான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இதுவரையும் இன்னும் கொடுக்கவில்லை. ஆனால் அதிமுகவினுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கு அனுமதி என்பது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது எம்எல்ஏக்கள் பேசுவதற்கான வாய்ப்புகளும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருவதாக உள்ளே இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எம்எல்ஏக்கள் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார்கள். மக்களினுடைய அபிப்பிராயத்தை கேட்டுதான் இந்த சட்டமன்றத்தை மீண்டும் கூட்டி வாக்களிக்க வேண்டும் என்பது தேவையற்ற ஒன்று என்று செயல்படுகிறார்கள். எனவே தொடர்ந்து இங்கு மாறுபட்ட கருத்துக்கள் அவையில் எழுந்து வருவதை பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சியினர் ஒருமித்த குரலாக இன்று நடத்தக்கூடாது, சட்டப்பேரவையை தொடர்ந்து அடுத்த இன்னொரு நாள் கூட்டி அப்பொழுதுதான் இந்த வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கிறார்கள். ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் அது சரி வராது, உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தகவலை சொல்லி வருகிறார்கள். எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சபாநாயகர் இறுதி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்பதை நாம் உணர்கிறோம். மகாலிங்கம், உங்களிடம் கேட்ட கேள்விக்கு இன்னொரு முறையிலும் பதில் வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேரவையில் தற்போது அமைதி காக்கிறார்கள் என்பது அந்த செய்தி. அனைவருமே இப்படி வெளியில் போய் மக்களை சந்திக்க வேண்டும் என்று கோருகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கிறார்கள் என்றுதானே பொருள். அதற்கு பேரவை சபாநாயகர் உடனடியாக மறுப்பு தெரிவித்திருக்கிறாரே, இது எந்த நிமிடத்தில் இந்த வாக்கெடுப்பு தொடங்கினாலும் அதிலிருந்து ஒரு மணி நேரம் ஆகலாமா? நிச்சயமாக வெங்கட், தற்போது நமக்கு கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் வாக்கெடுப்பு நடத்தும் போது எந்தவித பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதில் சபாநாயகர் தீவிரமாக இருக்கிறார். எனவே அதற்கு முன்பாக அனைத்து விவகாரங்களிலும் எம்எல்ஏக்களும் சரி அல்லது எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசி முடிக்கட்டும், பேசி முடித்த பிறகு வாக்கெடுப்பை தொடங்குவது சரியாக இருக்கும் என்று சபாநாயகர் கணித்து அதற்கு தகுந்தால் போல் தற்பொழுது அவை நடவடிக்கைகளை அவர் முன்னெடுத்து வருகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இன்று காலையிலிருந்து 11 மணியிலிருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிவிட்டது. இந்த 1 மணி நேரத்தில் அவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பேசுவதற்கான அனுமதி என்பதை தொடர்ந்து சபாநாயகர் வழங்கி வருகிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏக்களும் பேசுகிறார்கள். எதிர்க்கட்சி திமுக, காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களுக்கும் பேச வாய்ப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சபாநாயகர்
இறுதியாக வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து விவகாரங்களிலும் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருவதாக உள்ளே இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே போல பன்னீர்செல்வம் ஆதரவு உள்ள எம்எல்ஏக்கள் தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆதரவு எம்எல்ஏக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், தொகுதி மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும், அதற்கு பிறகு அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். அந்த கருத்து அடிப்படையில் தான் எம்எல்ஏக்கள் இந்த தீர்மானத்தில் ஓட்டு அளிப்பது, எது மாதிரியான ஓட்டை, எது மாதிரியான பதிவை கொடுப்பது என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி பேசி வருகிறார்கள். எனவே இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தான் தற்பொழுது செய்தியாளர்கள் அறையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்பது இங்கு தெளிவாக கேட்கும் வகையில் ஒலிக்கருவி வசதிகள், ஒலிபெருக்கி வசதிகள் செய்யப்பட்டிருந்த தற்பொழுது அது செயல்படவில்லை. அதனால் முழுமையான தகவல்களை பெறுவதில் தொடர்ந்து தாமதம் நிலவி வருகிறது. வெங்கட், இப்படி தொடர்ந்து கொண்டே இருந்தால் வாக்கெடுப்பு என்ன ஒத்திவைக்கப்படும் சூழலா அல்லது வேறு ஏதேனும் முடிவு எட்டப்படுமா? திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளினுடைய மிக முக்கியமான கோரிக்கை இன்று நடத்தக்கூடாது, இன்னொரு நாள் நடத்த வேண்டும். அப்படி நடத்தினாலும் ரகசியமான முறையில் இந்த வாக்கெடுப்பு முறை என்பது இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் வலுவாக முன்னிற்கிறார்கள். ஓபிஎஸ் ஆதரவு அணி என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் தெரிவிப்பது, ஏன் இவ்வளவு அவசரம், 15 நாள் நேரம் காலம் கொடுத்த போதும் கூட உடனடியாக 2வது நாளை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறார்கள். இன்னொரு விஷயம், கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம், உலகத்திற்கே தெரியும். இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த ரகசிய சூழ்நிலையில் வாக்கெடுப்பை ரகசியமாக நடத்துவதுதான் சரியாக இருக்கும், அல்லது ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இந்த இரு தரப்பினரும் தற்போது சமாதானமாகியதாக தெரியவில்லை. எனவே எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக எப்படி செயல்படுவார்கள் என்பதில் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. எம்எல்ஏக்களை சிறை கைதிகள் போல் நடத்தக்கூடாது என்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஏற்கனவே பேசியிருக்கிறார். எனவே இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு நெருக்கடியான சூழல் சபாநாயகருக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதையும் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தற்பொழுது சபாநாயகருக்கு இருக்கிறது. என்னதான் சபாநாயகர் தெரிவித்தாலும் இரு தரப்பினரும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அவர்களது முடிவில் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது வானளாவியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் தான் முடிவு செய்வார், இன்று வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படலாமா அல்லது வேண்டாமா என்பதை அவர்தான் முடிவு செய்வார். எந்த முறையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதையும் அவர்தான் முடிவு செய்வார். எனவே தற்பொழுது தொடர்ந்து அமளி நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நமக்கு இங்கிருந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. வெங்கட்.